உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேப்பங்கிழங்கு 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேப்பங்கிழங்கு 65 பண்றதுக்கு நான் 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பெரிய கிழங்கா எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு சரியா இருக்கும். சின்ன சின்னதா இருந்தா நல்லா இருக்காது. இந்த மாதிரி பெருசு பெருசா பார்த்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா இது கிழங்கு மொழுகிற அளவு ஊற்றி மூடி குக்கர்ல வச்சு நல்லா 2 விசில் விடுங்க. போதும். 3/4 வேக்காடு வெந்திருந்தா தான் சரியா இருக்கும். இப்ப இந்த அளவு வெந்து எடுத்திருக்கேன் பாருங்க. இப்ப கரெக்டா தோல் உரிக்கிறதுக்கு நல்லாவே வெந்திருக்கனால உள்ளுக்குள்ள கொஞ்சம் இதா இருக்கும். ஏன்னா பொரிக்கும் போது அப்பதான் நமக்கு சரியா இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப குழஞ்சு போயிருந்தா நல்லா இருக்காது. அதனாலதான் அந்த அளவு வேக வச்சுக்கோங்க. இது போல எல்லாத்தையும் தோல் உரிச்சு எடுத்துட்டு நம்ம 4 துண்டா அப்படி கட் பண்ணிப்போம். இப்ப இது எல்லாம் உரிச்சாச்சு பாருங்க. இப்ப இதை எடுத்து 4 பீஸா போட்டுக்கோங்க. இப்படி 2ஆ வெட்டிட்டு அதையும் திருப்பி 2ஆ வெட்டிக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு நல்ல பெரிய பெரிய துண்டா கிடைக்கும். அந்த மசாலா போட்டு பெரட்டி செய்யும் போது அது பொரிஞ்சு வரும்போது அந்த சின்னதாயிடும்ல, அப்ப இந்த அளவு பெருசு இருந்தாலும் சரியா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இதே போல எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் நல்ல 1 ஸ்பூன் தாராளம் போடுங்க. ஏன்னு கேட்டா எண்ணெயில பொரிஞ்சு வரும்போது காரம் கம்மி ஆயிடும். அதுக்காக அந்த அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அந்த வாசம் நல்லா இருக்கும் அப்ப போடும்போது. இப்ப ஒரு மூடி எலும்பிச்சம்பழம் பிழிஞ்சுக்கோங்க. அந்த புளிப்பு அதுல சேர்ந்து கிளறி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்ப இது அந்த கொழப்பா இருக்கும்ல சேப்பக்கிழங்கு, அதனால நல்ல பெரிய ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்பதான் அது கொஞ்சம் நல்ல கிறிஸ்பா இருக்கும். மொறு மொறுன்னு வரணும்னா அரிசி மாவு சேர்த்தாதான் நல்லா இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இப்ப அந்த எண்ணெயில லைட்டா நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த இதை பெரட்டிக்கங்க. இது கொஞ்சம் சின்ன கிண்ணதா இருக்கனால நம்ம இதை பெரிய கிண்ணத்துல மாத்திட்டு அதுல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நம்ம பெரட்டிக்கலாம். இப்ப இந்த மாதிரி இந்த கிண்ணில போட்டுட்டு கொஞ்சம் அந்த கிண்ணில உள்ளதுலயே தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊத்தாதீங்க, லைட்டா ஊத்திக்கோங்க. இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா பெரட்டிக்கோங்க. நல்லா அந்த உப்பெல்லாம் அந்த தண்ணி பட்டதும் கரைஞ்சு நல்லா எல்லாத்துலயும் ஒட்டுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாத்துலயும் சேர்ற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை போடுங்க, கொஞ்சம் வாசத்துக்கு. இது போட்டு நல்லா கொஞ்சம் இதையும் திருப்பி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் நல்லா அப்படியே மூடி வச்சிடுங்க. அப்பதான் அந்த மசாலா எல்லாம் அந்த கிழங்குல ஏறி நல்லா இருக்கும். இப்ப 1 மணி நேரம் கழிச்சு நான் எடுத்திருக்கேன் பாருங்க. நல்லா அதுல அந்த மசாலா எல்லாம் ஏறி இருக்கும். இப்ப இத நம்ம நல்ல எண்ணெய் காய வச்சுட்டு இதை தனித்தனியா ஒண்ணா போட்டுக்கோங்க. நல்ல எண்ணெய் சூடானது கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு இந்த இதை தனித்தனியா எடுத்து போடுங்க. இல்லைன்னா ஒண்ணா ஒட்டிக்கும். கொஞ்சம் வெந்துருச்சுன்னா அது தனியா ஆயிடும். அதனால போடும்போது கொஞ்சம் ஒத்தையா எடுத்து போடுங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். சிக்கன் 65 மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட் எல்லாம். ஆனா நம்ம கிழங்குல செய்றோம், அவ்வளவுதான். நல்ல காரம் உப்பு நீங்க பார்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் கூட போட்டாலே நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த எண்ணெயில காரம் கொஞ்சம் போயிடும்ல, அதனால அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நல்ல பொறுமையா சைட்ல அப்படி எடுத்து விடுங்கல்ல, கொஞ்சம் ஒட்டி இருக்கும்ல, அதனால நல்லா பொரிஞ்சு அந்த கலர் மாறி வரட்டும். அப்பதான் நல்லா இருக்கும்.
நல்லா வேகட்டும். வெந்தாதான் இந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும். இந்த அரிசி மாவு போடுறனால ரொம்ப நேரத்துக்கு அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும். நல்ல டேஸ்டாவே இருக்கும் இது. இப்ப நல்லா எப்படி வெந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்ப இந்த எண்ணெயில வந்து அந்த சலசலப்பு அடங்கின பிறகு இப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நல்லா கரெக்டா நமக்கு பொரிஞ்சு வந்திருக்கும். இப்ப இது மாதிரி இந்த எண்ணெய் வடிகட்டுற கிண்ணியில சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும். இப்ப நமக்கு சேப்பக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க வறுத்து. இதே மாதிரி மிச்சம் உள்ள எல்லாத்தையும் இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.